ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். தீபாவளி வந்துருச்சு. இந்த கோவிட் சுச்சுவேஷனால் நம்ம வெளியில் ஸ்வீட்ஸ்லாம் வாங்குறத அவாய்ட் பண்ணியிருப்போம். நம்ம வீட்டிலே ரொம்ப சுலபமாக எப்படி ஸ்வீட் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3 பொருட்கள் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான காஜு கத்ரி வீட்டில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஷா சமையலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. காஜு கத்லி செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நான் 1.5 கப் அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம பவுடராக அரைச்சிக்கணும். ரொம்பவும் அரைக்கக்கூடாது. 2-3 தாட்டி பல்ஸில் அரைச்சி ஸ்பீடில் 1-2 தாட்டி அரைச்சி வச்சிடணும். ரொம்ப அரைச்சிங்கன்னா அந்த முந்திரிலேருந்து எண்ணெய் வர ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு செய்யலாம். ஒரு பேனில் நான் 1 கப் அளவு சர்க்கரையும் சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த சர்க்கரை மெல்ட் ஆகணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த சர்க்கரையை கொதிக்க வைக்கணுங்க. ஒரு கம்பி பதம் தான் இந்த காஜு கட்லிக்கு நல்லா சரியான பதம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த முந்திரி பருப்பு பவுட்ரு நல்லா திரி ஆயிரும். கட்டியாகவே இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகாது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கத்தி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு அங்கங்கே கட்டியாக தெரிஞ்சாலும் நல்லா அந்த கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்பவும் சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம நிறையா பேட்சஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பாருங்கள், கட்டி ஒன்று கூட இல்லை. இந்த டைமில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த காஜு கத்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போது இது அந்த பேன்லேருந்து நல்லா ஒட்டாமல் அழகாக திரண்டு வரணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பதம். 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், சைட்லெல்லாம் பேன்லேருந்து ஒட்டாமல் திரண்டு வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேக்கிங் பேப்பர் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் அந்த காஜு கத்ரி பேஸ்ட்டை ஊற்றி லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மேலேயும் ஒரு பேக்கிங் ஷீட்டை போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நல்லா உருட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வேணும்னா சைட்லலாம் நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் இது ஆறிடுச்சுன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக ஆயிரும். நம்ம எப்படி கடையில் வாங்கணுமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான காஜு கத்ரி ரெடி ஆகிடுச்சு. Thank you for watching.